வெல்கம் டு ஓடிசி கேம் பிளேயர் காய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீமிங் தான் காய்ஸ். நடந்து போகிறது இல்லை காய்ஸ், பறந்து போகிற டீமிங் பார்க்க போகிறோம். என்ன டீம் தானே பார்க்க போகிறீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த டீமிங் என்னங்கிறத நான் காட்டுறேன் போக போக. உங்களை ரன்னிங்கில் நான் அது என்ன டீமிங்ன்ற சொல்கிறேன் காய்ஸ், வெயிட் பண்ணுங்கள் அது வரையும். சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம 3 பெடரானையும் கூட்டி நம்ம அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கலாம். 3 பேரும் பின்னாடியே வருவானுன்னு நினைக்கிறேன். பின்னாடி தான் வரானுங்களாட்டிருக்கு. ஆமாம் கைஸ், ஏன்னா இந்த ஒரு பெட்டரானே அந்த ட்ராப்லாம் தூக்க மாட்டேது கைஸ். அதனால தான் நான் 3 பெட்டரானையும் கூட்டி போகிறேன். எப்படியும் ஒன்று சேர்த்தாலும் ஒன்று வச்சு நான் எப்படியோ வந்துடலாம் கைஸ். நான் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு கன்னியூ பண்ணுறேன் கைஸ், ஓகேவா? கைஸ், இந்த ஒரு இடத்துல தான் கைஸ் நான் அந்த ஒரு டைனோவை டைம் பண்ண போகிறேன். ட்ராப்பு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பிளேஸ் மட்டும் கிடைக்கணும் கைஸ், பிளேஸே. அந்த பிளேஸில் தான் நம்ம ஃபிக்ஸே பண்ணணும். என்ன டைனோ டைம் பண்ண போகிறோன்னா அது இப்போ தான் கைஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அர்ஜென்டி வீஸ் தான் கைஸ் டைம் பண்ண போகிறோம். ஒன்றும் கிடையாது, எத்தனை சிக்குதோ அத்தனையும் அள்ளிட்டு போக போகிறோம். அதுவும் ஓரளவுக்கு லெவலில் இருந்தால் தான் கைஸ் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் அர்ஜென்டி வீஸ்க்கு அப்புறம் ஒரு ஆங்கில் ஒன்று பிடிக்கணும் கைஸ். ஆங்கில் ஒன்று தூக்கணும்னா கரெக்டாக இருக்கும். நம்ம மெட்டலுக்கு ஆங்கில் ரொம்ப உதவியாக இருப்போம். நம்ம இடத்து பக்கத்தாடியே மெட்டல்லாம் உருவாகிறனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல பெட்டை கட்டி விட்டுறலாம். ஏன்னா நம்ம செத்துட்டோம்னா மீண்டும் இந்த இடத்துல தான் கைஸ் பிறக்கணும். அதனால் முக்கியமாக நமக்கு பெட்டு போட்டால் தான் வேலைக்கு ஆகும். பெட்டு இதில் தான் இருக்குது. அதை ஏறிக்கிட்டு பெட்டு இந்த இடத்துல சேஃப்டியாக பத்திரமா வச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ போயிட்டு ட்ராப்பு தான் எவங்கிட்ட இருக்குன்னு தெரில. எங்கிட்ட பார்த்தீங்களா ஈகிள் சேடல்லாம் எடுத்து வந்துட்டேன் கைஸ். 100 யாரும் எடுத்துக்கிட்டுவோம். ட்ராப்பு தான் எவங்கிட்ட வச்சேன்னு தெரில. இவன்கிட்டருந்து ஆரோஸ் 100 எடுத்தாச்சு, போதும் நினைக்கிறேன். இவங்ககிட்ட தான் ட்ராப் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ட்ராப்பு வந்துட்டு இல்லையா, அவளை இப்போ ஏற்றி விட்டு அவன்கிட்ட போவோம். இவங்ககிட்ட தான் கைஸ் ட்ராப்பே இருக்கும். ஆமாம், இவன்கிட்ட தான் ட்ராப் இருக்குது. ட்ராப்பை தூக்கி கீழே ஸ்லாட்டில் வச்சுக்கலாம் கைஸ். ஸ்லாட்டில் வச்சா தான் ஈஸியாக பயன்படுத்த முடியும். எப்படி வைக்கிறேன்னு மட்டும் பார்த்து நீங்களும் அதே மாதிரி பிடிக்கலாம் கைஸ். ரொம்ப சிம்பிள் தான் அந்த ட்ராப்பு. இங்கே கொஞ்சம் கரெக்டாக வைக்கணும் கைஸ், அதனால் நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க. மலைக்கு நேர் வைங்க கைஸ். நீங்கள் அப்படியே கரெக்டாக வந்தோடனே அந்த இடத்துல நிற்கிற மாதிரி. அதே மாதிரி உங்கள் பெட்டு போகிற அளவுக்கு நீங்கள் கேப் விடாதீங்க. ஏன்னா அர்ஜென்ட் வீஸும் அதுக்குள்ளே பூந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனால இந்த மாதிரி லைட்டான கேப் இருந்தால் போதும். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக படுத்திக்கிறேன் கைஸ். ஏன்னா நானே உள்ளுக்கு போயிட்டு வரணும், இல்லைன்னா கதை மறுகையாக தான் உள்ளுக்கே. ஏன்னா ஒரு முட்டுச்சுன்னா மூளையிலேயே வச்சு சம்பவம் பண்ணி விட்ருவோம் கைஸ். இந்த கேப்பு போதும். அடுத்த இதை வைப்போம், கொஞ்சம் தள்ளியே வைப்போம். மொத்தம் 4 எட்டு வந்துருக்குங்க கைஸ். 4ஐயுமே தள்ளி தான் வைக்க போகிறேன். இந்த ஒரு கேப் போதும். அடுத்த ஒன்று வைப்போம், இங்கிட்டு தள்ளியே வைப்போம். கரெக்டாக அந்த மூளையை ஒட்டி வந்து வெளியே போகிற மாதிரி கைஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஒன்று வச்சு பார்க்கலாம், கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு கேப்பில் அது நுழையிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை கைஸ். பெட்டரானு இதுக்குள்ளே வரவே வாய்ப்பே இல்லை. ஏன்னா பார்த்தாலே தெரியுது பெட்டரான் வராதுன்னு. இங்கிட்ட ஒரு டோரு, அது வெளியே பார்த்து திறக்கிற மாதிரி கைஸ், ஓகேவா? பின்னாடி ஒரு டோரு, அது எங்கிட்ட பார்த்து திறந்தாலும் ஒன்று தான். இந்த டோர் நம்ம பயன்படுத்த போகிறதில்ல, முன்னாடி இருக்கிறது மட்டும்தான். இப்போ இவனை எடுத்துப்போம், பறக்க ஆரம்பிக்கலாமா? இது வேறு சேடல் வெயிட்டு போல காய்ஸ், எல்லாமே வெயிட்டாக காட்டுது. இருங்க, இதெல்லாம் மாற்றி விட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் காய்ஸ். இந்த வீடியோ ரொம்ப பெரிய லென்த்தாக தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம பிடிக்கிறது அவ்வளோ நேரம் பிடிச்சிருக்குறோம். சேடலை தூக்கி போட்டுருவோம், அது எல்லாமே இருக்கட்டும். மற்றதில் ஏறி பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெயிட்டு கம்மியாக தான் கைஸ் இருக்குது. இப்போ போய் நம்ம ஒரு அர்ஜென்ட் டிவிஸை கூப்பிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ட்ராப்பில் இப்போ பாருங்கள், என் பெட்டடான் உள்ளுக்கு போகுதா இல்லையானே, போக வாய்ப்பே இல்லை. பார்த்தீங்களா, இதில் போகாது.
அந்த கழுகாலையும் போக முடியாது கைஸ். அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்படி பிடிக்கிறீங்கிறத மட்டும் பாருங்கள். ஈஸி தான், வெளியில் வச்சே பிடிச்சிருங்க. அதை நான் வாயில் சொன்னோம்னா புரியாது உங்களுக்கு. பாருங்கள், அப்போ தான் புரியும். எல்லாத்தையும் அப்போ பார்த்துக்கலாம். இந்த ஒரு இடம் தான் கைஸ், எல்லோரும் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு மேலே இருக்க மலை தான், இந்த ஒரு மலைக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம், இமயமலை. இங்கெல்லாம் பெரிய பெரிய டைனோஸ்லாம் ஸ்பேன் ஆகும் கைஸ். இந்த இடத்துல நம்ம ஒரு நாள் வந்து இங்கே இருக்கிற டைனோஸ்லாம் பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு ஈகிள் மட்டும் தான் தேவைப்படுது. அந்த ஈகிளை மட்டும் பிடிச்சிட்டு கிளம்பலாம் கைஸ். ஓகே கைஸ், அர்ஜென்ட் டிவிஷன் சொன்னால் நமக்கு டக்கு டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. அதனால ஈகிள்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஈகிள்னே வச்சுப்போம். நம்ம இதை அர்ஜென்ட் டிவிஷன் சொல்ல வேண்டாம். போய்கிட்டே இருக்கிறான் பெட்டரான் வேறு போக மாட்டேங்குது கைஸ். நான் அந்த நல்ல ஒரு லெவலில் அர்ஜென்ட் டிவிஸை பார்த்துட்டு ட்ராப்பு கிட்டே போயிட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், எப்படியோ ஈகிளை கிட்டே கூட்டி வந்துட்டேன் நம்ம ட்ராப்பு கிட்டே. இது நான் கிட்டையாக போகல கைஸ், இதுவே ஆக்ரோவாகி நம்மளை துரத்திக்கிட்டே வருது விடாமல். அதனாலேயே இதையே பிடிச்சிடலாம் அப்படின்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். எப்படியாச்சும் இப்போ பாருங்கள் நான் எப்படின்னு பிடிக்கிறேன்ட்டு. கரெக்டாக போயிட்டு ட்ராப்பு கிட்டே நம்ம பெட்டரான நிப்பாட்டிடணும் கைஸ். ஓகேவா, இப்படி நிப்பாட்டிட்டோம்னு இறங்கினோம்னு வச்சுக்கோங்க, ஆக்ரோ நம்ம மேலே ஆகும். ஆகிற வாய் முட்டுன்னு முட்டுனா நம்ம அப்படி இதுக்குள்ளே பூந்துடணும். கரெக்டாக பின்னாடியே வரோம். இந்த கேப்பில் கரெக்டாக போயிருந்தா அது மாதிரி முட்டி தூக்குறப்ப நம்ம பின்னாடி வந்துடக்கூடாது. அதில் மட்டும் கரெக்டாக இருங்க. இப்போ போயிட்டு டோர் சாப்பிடுவோம். காய்ஸ் வெளியே வந்துட்டோம்னா இப்போ நீங்கள் டக்குன்னு வெளியில் வந்துட்டா, அதனால டக்குன்னு சுற்றி போய் டோரை மட்டும் நீக்கி விட்டு வந்துடலாம். இந்த வேலை குத்திக்கிட்டே இருக்கிறான், என்னால் உள்ளுக்கு போக முடியல. வேகமாக உள்ளுக்கு போயிட்டோன்னா கூட அந்த டோரை திறந்து விட்டு வந்துடுவேன். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக வந்துட்டு திறந்து விட்டுடலாம். இப்போ அங்கிட்டு போயிட்டு அவனை கூப்பிடுவோம். அதான் தம்பி இங்கிட்டு பாரு, இங்கே இருக்கேன்டா. டே யாரோ அவனை அடித்து வந்துட்டான். இப்போ பின்னாடி வந்து இப்போல எப்படியாச்சும் அவனை வர வைக்கணும் கைஸ். அவனை மாட்ட வைக்கிறீங்க, நீங்களும் அவன் கூட சேர்ந்து சிக்கிக்காதீங்க, இறந்துருவீங்க. அதோட பாருங்கள் இப்போ என்னை எந்த அடி அடிக்கிறாண்டு. இப்படி வந்து கேப்பில் பூந்து வந்துட்டேன். கரெக்டாக நம்ம அந்த ட்ராப்பில் இப்படி ஆக்ரோவாகிறான் பார்த்தீங்களா, அது வரையும் அவன் கண்ணு முன்னாடி நில்லுங்க. அந்த ட்ராப்பில் ஆக்ரோ ஆனோடனே நீங்கள் போய்ட்டு நீட்டாக அதை க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான் கைஸ், மாட்டிக்கிட்டான். இப்போ நம்ம ஈஸியாக அவனை அடித்து டைம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வேறு வடப்பு காய்ஸ், இது வேறு குத்தி கடிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க, நான் பார்க்கவே இல்லை. அவனுக்கு நான் வேறு ஒரு பெட்டரான இறந்து விட்டானே காய்ஸ். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், போயிட்டு போகுது, விடுங்க. அடிச்சுக்கிட்டே இருப்போம் விடாமல். வந்துட்டான் நம்ம சைடு பார்த்தீங்களா, கொஞ்சம் இல்லை, நான் வெளியில் வந்துட்டேன். ஹெட்ஷாட்லேயே அடிப்போம் கைஸ், வெயிட் பண்ணுவேன். ஹெட்ஷாட்லேயே போடுவோம் நான் கொஞ்சம் நேரத்துக்கு. போன் ஃபயர் வேறு வேணும் கைஸ் நமக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு. அவனுக்கு டோப்பரன் எடுக்க ஆரம்பிச்சிட்டான், மேலே போக ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு அவனுக்கு கதையா. இவ்வளோதான், மறுகையாக தான் இங்கேயே. இது வேறு வந்து கடிச்சிடணும்னு பயமாக வேறு இருக்குது கைஸ். இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ கொஞ்சம்தான். அவ்வளோதான், நாக் டவுன் ஆக போகிறான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், நாக்கு வச்சாச்சு. அவ்வளோதான், லைஃப் பாருங்கள் ஃபுல் கொண்டு தான் இருக்குது. மீட்டை வச்சு விட்றலாம் கைஸ். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு ஃபுட் லெவல் கம்மி பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். கைஸ் எப்படியோ ஃபுட் லெவல் கம்மி பண்ணி வச்சுட்டு நான் வந்துட்டேன். ஓரளவுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருவான் இனி. அவ்வளோதான், மார்க்கு மட்டும் ஒன்று வச்சு விட்டு வெயிட் பண்ணுவோம் கைஸ் எந்திரிக்கிற வரையும். ஓகேவா, 36வது லெவலில் தான் இருக்கான் பையன். இவன்கிட்ட லூட்டு என்னவாக இருக்கும், லூட்டை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம் கைஸ். மெயினான ஐட்டம்லாம் இவன் தான் கைஸ் வச்சுருக்கிறான். இவனே போட்டானுங்க, பரவாயில்ல. இங்கே ஒருத்தன் உசுரோட தான் இருக்கிறான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பூரா இறக்கி இது வந்துட்டு மாற்றி விட்டு தேவையில்லாததெல்லாம் தூக்கி இவங்கிட்ட போட்டு கொடுத்து விட்டுறலாம் கைஸ். சேடல் நமக்கு இருந்தால் வெயிட்டாக இருக்கும். இருந்தாலும் ஆமாம் கைஸ், சேடல் நம்மக்கிட்டே இருக்கான். அவன் எந்திரிச்சோடனே சேடலில் அவன்கிட்ட மாட்டி தான் அவனை வெளியே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இதனால் பறக்க முடியாது. ஆமாம், சேடல் இல்லை, சேடல் வெயிட்டு. ஏன்னா அது வெயிட் அதிகமாக இருக்கிறனால இவனை பறக்க வைக்க முடியாது. வீட்டை நம்மளோட பெட்டை எடுத்துகிட்டு வந்துடுவோம். பெட்டு வந்து பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுக்கோங்க கைஸ். இந்த இடம் சேஃப்டி இல்லாத இடம் தான். நம்ம சேஃப்டியாக இருந்தால் போதும். டைனோ சேஃப்டியாக இருக்கணும், நம்ம சேஃப்டியாக இருக்கணும். உள்ளுக்கு வேறு நம்மளோட ஈகிள் வேறு இருக்குது, அது சேஃப்டியாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கைஸ். டெவலப் வேறு வந்திருக்கு, போட்டு விட்டுறலாம்.
பார்த்து போடுறது தான் கைஸ் எல்லாத்துக்குமே. சரி ஓகே கைஸ், இது அப்படியே டேமாக ரொம்ப லேட் ஆக மாட்டிருக்கு. இது எந்திரிக்கிறப்ப நான் கன்டினியூ பண்ணுறேன் கைஸ், ஓகேவா கைஸ்? கடைசி ஃபீடு எடுத்தானா அது நம்ம அவ்வளோதான் கைஸ், நம்ம டீம் ஆயிடுச்சு. ஆனால் லைஃப் மட்டும் இவனுக்கு கம்மியாக இருக்குது. அதனால் இவனை கொண்டு மீட்டை போட்டு சேடலை மாட்டி விட்டு வெளியே கொண்டு போய் நிப்பாட்டிடலாமா? சேடலை மாட்டுங்கோ, மாட்டியாச்சுங்கோ. அவ்வளோதான் கைஸ், நீங்கள் கேட்டை திறந்து விட்டு வெளியே போகிறதான் மேட்ரு. விடுங்க, இங்கிட்டே திறந்து போகுது. அது எங்கிட்ட ஒரு பக்கம் திறந்தால் நமக்கு போதும். பாருங்கள், லைஃபு ஃபுல்லாக கம்மியாக தான் இருக்குது. நம்ம அடித்த ஏரோ அப்படியே போல். என்னை கூட்டி கொண்டு போய் வெளியே நிப்பாட்டிடுவோமா கைஸ்? ஏதாவது அட்டாக் பண்ணி பார்ப்போமா? அட்டாக் பண்ணி பார்ப்போமா? எவ்வளோதான் டேமேஜ் பண்ணி கொல்றான்னு, எவ்வளோ சீக்கிரம்னு. ஆனால் எனக்கு லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. பாருங்க, ரத்த கரையாக இருக்குது முகம் ஃபுல்லாக. எப்படி இருக்கான்? பயங்கரமாக இருக்குல்ல? ஈகிள் பிடிச்சாலே பயங்கரம் தான் கைஸ். பல்லடான கூட ஈகிள் ரொம்ப பெஸ்ட்டு. அதனால் இவன் எப்படியே நின்றுட்டு போகிறோம். நம்ம அப்படியே நிப்பாட்டிட்டு நம்ம அடுத்த இன்னொரு ஈகிளை பிடிப்போம் கைஸ். போயிட்டு எனக்கு அவ்வளோதான், வேலை இல்லை. ஈகிளை பிடிப்போம் போயிட்டு. இங்கே இருந்துட்டு போகிறான் பத்திரமா. டோரை தட்டி விட்டுருவோம். அந்த டோர் திறந்துதான் இருக்குது. சாப்பிட்டுடா டோரை. அவ்வளோதான், கிளம்புவோம். அடுத்து இன்னொன்று பிடிக்கிறப்ப கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக பிடிக்கலாம் கைஸ். இது அதுவாகவே ஆகிறவாய் என் பின்னாடி வந்தது. இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்து ஓரளவுக்கு பெட்டராகவே பிடிச்சிட்டு வருவோம், ஓகேவா கைஸ்? ஆர்மர்லாம் நல்ல ஆர்மர் தான். அதுவும் பாதிக்கு டேமேஜெலாம் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. போயிட்டு இருந்து பேர தண்ணி தவிர்த்துருச்சு கைஸ். இருங்க ஒரு நிமிஷம், தண்ணியை மட்டும் முடிச்சுட்டு போவோம். தண்ணி தாவ எடுக்கலை, இருந்தாலும் பாதி இதுக்கு போகிறப்போ பிடிச்சி தண்ணி கேட்டுட்டு இருந்தானா எனக்கு டென்ஷன் ஆயிரும். அதனால தான் கையோட தண்ணியை குடிச்சிட்டு போகிறது கைஸ், ஓகேவா? இப்போ கிளம்பி போவோம். ஆனால் இவன் போடுற ஊந்து போடுறதுக்கு எனக்கே வெறுப்பாகுது கைஸ். சரி, நான் போயிட்டு இன்னொரு காலை ஈகிளை கூட்டி வரேன் கைஸ். கூட்டி வந்துட்டு அதே மாதிரி கிட்ட வந்துட்டு உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன், ஓகேவா கைஸ்? ஈகிள் ஸ்பேனிங் நிறையவே இருக்குது. இதில் நமக்கு ஒரு நல்ல லெவலில் கிடச்சினா கண்டிப்பாக பிடிச்சி தூக்கிட்டு போயிடலாம் கைஸ், ஓகேவா? இருங்க பார்ப்போம். இது என்ன, இது கழுகு வேறு நமக்கு கரெக்டாக ஸ்கோப் போடுறப்ப எங்கிட்ட போயிடுது கைஸ். நம்ம வேறு தொலைவி கண்டுபிடிக்கிறதுக்கே பல மணி நேரம் ஆயிடுது. இது வேறு கிட்ட ஒன்று பறக்குது. இது என்ன லெவலு தான் நமக்கு குறி வச்சு பார்க்க முடியல நம்மளால். எத்தனை கைஸ் தெரிய மாட்டேங்குது ஒழுங்கா, எத்தனைன்னே தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக வச்சும் பார்க்க முடிய மாட்டேங்குது நம்மளால். எங்கே இறங்குதான் மேலே வந்துருச்சு கைஸ், இங்கே வந்துருச்சு வருங்க. இப்போ கரெக்டாக பார்க்க முடியுமா? ட்ரை பண்ணலாம் வாங்க. எத்தனை ஆக்ரோ வேறு ஆயிடுச்சு நம்மக்கிட்ட. சர்ன்னு அங்கிட்டு போயிட்டு, இதெல்லாம் கம்மி லெவலாக ஆட்ட தெரியுது. அதனால் சருன்னு அங்கிட்டு போயிட்டு சுற்றி வந்து மறுபடியும் பார்ப்போம், ஓகேவா? இருங்க, நம்ம எப்படியாச்சும் ஒரு நல்ல லெவலில் பிடிச்சிட்டு போனால் தான் வேலைக்கு ஆகும். அதனால் பொறுமையாக இருந்தால் தான் கைஸ் கிடைக்கும். தேடி பார்த்தா தான் கிடைக்கும். ஆங்க்லோ கைஸ் இங்கே இருக்குது பாருங்கள், ஆங்க்லோ. நம்ம கடைசியாக எல்லாத்தையும் பிடிச்சி முடிச்சுட்டு ஆங்க்லோ பிடிக்கலாம் கைஸ். அது வரையும் பையன் இங்கேயே சுற்றிட்டு போகிறான். இப்போ விட மாட்டாங்க, கொண்டு விட்ருவாங்க. செத்துட்டு போகிறான். நம்ம வேறு ஒன்று பிடிச்சிக்கலாம். அது லெவல் எத்தனை கைஸ்? லெவல் 104 கைஸ். அது என்ன 104ன்னு போட்டிருக்கு லெவலு? உண்மையிலே 104 இல்லை சும்மா அது அப்படி நமக்கு தான் கண்ணு தெரிய மாட்டேங்குதான்னு தெரில. இருங்க பார்ப்போம். இந்த இடத்துல எங்கேயா சேஃப்டியாக இறங்கி மறுபடியும் ஸ்கோப் போட்டு பார்க்கலாம் கைஸ். கரெக்டாக இதில் வேறு நிப்பாட்டி வச்சு அவனை திருப்பி எங்கே கைஸ் அங்கிட்டு போயிட்டானா? இருங்க அங்கிட்டு போய் நின்று பார்ப்போம். வேறு வழி இல்லை நமக்கு, அதை அவனை பார்த்து தான் ஆகணும். வேறு அவனுமே இல்லை பக்கத்தில். கைஸ் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். 100 லெவலாக இருந்தால் கண்டிப்பாக அவனை கூட்டி போகணும். எப்படி இருக்கான் பாருங்களேன். காக்கா மாதிரி இருக்கான் கைஸ். வந்துட்டான், ஆக்ரோ ஆகிட்டான் முன்னாடியே. 100வது லெவல் தான் நினைக்கிறேன். 100வது லெவலாக இருக்கணும். அதுவே எனக்கு போதும். 100வது லெவலில் இருந்துச்சுன்னா 100வது லெவலுக்கு இல்லை கைஸ், 104ன்ற மாதிரி பார்த்தேன்.
அப்போ டேம் ஆகிறப்ப நமக்கு டபுள் அதுக்கு பாதியாக கிடைக்கும்னா பார்த்துக்கோங்க, 50 கிடைக்கும், 150 பக்கம் கிடைக்கும். அப்போ நமக்கு லாபம் தான் கைஸ். ஓகேவா? அப்படியே போய்கிட்டே இருப்போம். நம்ம ட்ராப் கரெக்டாக அந்த இது வேறு போன வாட்டி கைஸ் அந்த இடத்துல எதுவுமே இல்லாதனால ட்ராப்பு அங்கே மேக் பண்ணதே எனக்கு தெரியல. அதனால் அங்கிட்டு போயிட்டேன் ரொம்ப தூரம் தள்ளி. அப்புறம் அங்கிட்டிருந்து அப்படியே அவனை கூட்டி வந்து தான் ஃபஸ்ட்டு அவனை பிடிச்சேன். அதனால் மார்க் அவனை வச்சனால எனக்கு இங்கேருந்து ஈஸியாக இருக்குது கைஸ். அவனை பார்த்து அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம ட்ராப்புக்கே போய் சேர்ந்துடலாம். அதனால் வெயிட் பண்ணுங்கள், முன்னாடியே வரணும். முன்னாடியே வந்துட்டுறா தம்பி, பாதி போயிடாத. கொஞ்சம் கிட்டே காய்ஸ் பறக்கணும். ஒவ்வொரு அடி வாங்கினாலும் நீங்கள் பெட்ரான் வச்சுருந்தீங்கன்னா 1000 லைஃப் கிட்டக்க வச்சுக்கோங்க பெட்ரானு. இல்லைன்னா ஈகிள்லாம் அசால்ட்டாக கொன்று விட்ருவோம். நீங்கள் 1000 வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது சொல்கிறேன். இங்கே தான் ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் கைஸ் போன வாட்டி எப்படி பண்ணோன்னா அதே மாதிரி தான் இந்த வாட்டி நான் பிடிக்க போகிறேன். அதே மாதிரி பெட்ரானுக்கு லைஃப் முக்கியமோ அதே மாதிரி ஸ்டாமினாவும் முக்கியம் கைஸ். ஸ்டாமினா பேக்கு எங்கே கைஸ் காணும். அதுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க ஓட்டாங்க கைஸ். எங்கேயோ அடுத்து ஒரு ஃபைட் எடுக்க போயிட்டானா. இந்த ஸ்டாமினா அவனுக்கும் தீருமா பார்த்துருவோம் கைஸ். வாங்க அப்படி தேடுவோம். இந்த ரைட்டில் எதுவும் சத்தம் கேட்குது. வீச்சு கீழே தான் இருக்கான்ட்டாங்க கைஸ். கீழே தான் இருக்கான். அவ்வளோதான் ஆக்ரோ ஆகிட்டான். அப்படியே போயிட்டே இருப்போம். பின்னாடி வருவான்னு நினைக்கிறேன். பின்னாடி வருவான் வந்துக்கிட்டே இருப்பான். எதுக்கும் அப்படியே போய்கிட்டே இருப்போம். முன்னாடி பார்த்துருவோம். வரான் கைஸ் வரான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா கருன்னு இருக்கான் காக்கா மாதிரி. இவனை எப்படியாச்சும் பிடிச்சே அவனும் கைஸ். அங்கிட்டு கைஸ் நீங்கள் இந்த மலையில் தான் பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. அங்கிட்டு ஒரு தீவுமே இருக்குது தனியாக. அந்த தீவுலேயுமே இருக்குது கழுகு. இவன் ஃபஸ்ட்டு பிடிப்போம். அவனை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம். இருங்க, இவன் வேறு கடின்னு கடிக்கிறான். அப்படியே ட்ராப்புக்கிட்ட எப்படியாச்சும் கூட்டி போய் உட்கார வச்சிடலாம். கைஸ் இன்னும் கொஞ்சம் தான், அவ்வளோதான் கிட்ட வந்துட்டேன். உட்காந்துருவோமா? இங்கே உட்காரலாம். அவ்வளோதான். அப்படியே இறங்கிட்டோம்னா இங்கே வாடா தம்பி. எங்கே அங்கிட்டு போயிட்டான்? இங்கே வா ஆரம் மட்டும் பட்டுருச்சுன்னா போதும். அவ்வளோதான். படவே இல்லை. ஆனால் ஆக்ரோ ஆகிட்டான் பார்த்தீங்களா. ஒரு ஷாட்டை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டே இருப்போம். வேறு ட்ராப்புக்குள்ளே தூக்கி வீசிட்டாங்க கைஸ். ஓ மை காட். அவ்வளோதான், ட்ராப்புக்கு வந்துட்டான். நீ ட்ராப்பில் ஆக்ரோ ஆகட்டும் கைஸ். அப்படியே இருக்கட்டும். ட்ராப்பில் ஆக மாட்டாங்க கைஸ். ஆக்ரோ ஆகுடா பையா. டச் போய் ட்ராப்பை ஓட. அப்புறம் தான் அவனை சாத்த முடியும் டச்சு. அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான். பின்னாடி போயிட்டு அலங்காப்பில் சாத்திடுவோம் கதவை சாத்திட்டு அவ்வளோதான். அவன் மர்கையாக தான் உள்ளுக்கு முடிஞ்சு. அவன் கதை மர்கையாக தான் உள்ளுக்கு. இவன் நீ நமக்கு தான் கைஸ். ட்ராப்பில் மாட்டிட்டேன்னா போதும். கல்லெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இதால் உடைக்க முடியாது. அதனால் நம்ம பிடிச்சிடலாம் கைஸ். நாக்கு வைக்கணும். ஹெட்ஷாட்லேயே போட்டுட்ருக்கேன். என்ன அதுக்குள்ளே அங்கிட்டு போயிட்டான். அவன் கூட கொஞ்ச நேரத்துக்கு வாங்கினான்டா மண்டையிலேயே. இவனா 100ஆவது லெவலில் ரெண்டு இப்படி பண்ணுறான். 2-3 ஷாட்லேயே போய் ஒதுங்கிட்டாங்கிட்டு போயிட்டு. வாடா பயலே, வாடா பயலே. பையன் அவ்வளோதான். நாக் வச்சிடலாம் கைஸ். அவ்வளோதான். அப்படியே போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருந்தோம்னா நாக் டவுன் ஆயிடுவான் கைஸ். அதெல்லாம் மெயினான விஷயம். அதை அப்பால் விட்டேன் பார்த்தீங்களா. இங்கே மட்டும் அந்த ஈகிள் இல்லை. அங்கிட்டு ஐலாண்டே ஒன்று இருக்குது, ஈகிள் ஐலாண்டு. அங்கே வந்து ரெக்ஸு இது மாதிரி நிறையா டைனோ ஸ்பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நிறையாவே ஸ்பேன் ஆகிட்டும் இருக்குது. கழுகு அது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும் கைஸ். நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெடரான் வச்சு போனீங்கன்னா ஸ்பீடாக வந்துடுங்க. ஸ்டாமினா அதிகமாக உள்ள பெடரான் வச்சுக்கோங்க. ஆனால் எதாவது அட்டாக் பண்ண வந்தாலும் உங்களால் டக்குன்னு அங்கேருந்து வர முடியும். அவ்வளோதான். நாக்கு பண்ணியாச்சு. மீட்டை எடுத்து வச்சு விட்றலாமா? மீட்டு என்ன கைஸ் ஒன்று தான் இருக்குது. அவங்ககிட்ட போய் தூக்கிட்டு வந்துடலாம். இதில் வேறு போக முடியல. இதில் தான் போகணும். வேறு எங்கே இருக்காங்க தெரியலையே. அங்கே நம்மால் இருக்கான். நம்மளால் போய் கூப்பிட்டு வந்துடுவோம். என்ன நம்மளால் எப்பயுமே நம்ம பெடரான் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க கைஸ். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டைம் வந்து கடிச்சு வச்சுருவோம். இந்த இடமும் மோசமான இடம் தான். காட்டுக்குள்ளேருந்து எப்போ என்ன வரும்னே தெரியாது. உங்கள்கிட்ட எதாவது கறி இருக்கான்னு பார்க்கலாம். கறி இருக்குது கைஸ், நிறைய வச்சுருக்கான். அவ்வளோதான், எடுத்துக்கிட்டாச்சு. நீ போயிட்டு அவன் பேக்கில் வச்சு விட்டு அவன் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும். இவன் டைமர் கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். 104ஆவது லெவலு. பயங்கரம் தானே. பரவாயில்ல, ஒன்று பிடிச்சாலும் பயங்கரமாகவே பிடிச்சிட்டோம். இன்னும் ஒன்று பிடிச்சிட்டு போவோம்மா கைஸ். எனக்கு வேறு இப்போ இதுவே வீடியோ லென்த் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அதனால்
இன்னும் ஒன்று மட்டும் பிடிச்சிட்டு அப்புறம் ஒரு ஆங்கிலோ மட்டும் ஒன்று தூக்கிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணி வீட்டுக்கு போவோம் கைஸ். ஏன்னா போதும் நமக்கு ஈகிளாக பிடிச்சி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். ஒன்று இருந்தாலே போதும். நம்ம இதோட ரெண்டாவதாக ஒன்று பிடிச்சிட்ருக்கோம். இன்னும் ஒன்று பிடிச்சி முட்டை ஆக்கி போட்டு ஆச் போட்டு பயங்கரமாக பண்ணலாங்க. சார் வச்சு அட்டாக் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் லைஃபே ஏறி இருக்கு. அதுக்குள்ளே சண்டைக்கா நான் கதையை முடிச்சு விடுவோம். தண்ணி கிட்ட வேறு ரொம்ப கிட்ட வேறு அவன் போகிறான். அவ்வளோதான் தண்ணி ரொம்ப உள்ளுக்கு இறங்கினா போகிறான். அவ்வளோதான் தண்ணிக்குள்ளே அவ்வளோதான் இறங்கிட்டேன். எனக்கு தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாமலாம் இருக்காது. அட ஈகிள் பையன் இங்கே வாடா பின்னாடி. கால் அடித்தா அவங்களும் வந்துடுவாங்க. அங்கேருந்து எல்லா பேரும் பறந்து வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். வரல கைஸ், இவன் மட்டும்தான் வரும். தூரத்தில் இருக்கிறனால அவன் தெரியாது. இவன் மட்டும்தான் வருவான். நான் கூட்டி போய் அங்கே விட்டு சரி ஓகே கைஸ், அவன் வந்து எந்திரிக்கிறப்ப நான் கன்டினியூ பண்ணட்டுமா? ஏன்னா கிளிப்பெல்லாம் கட் பண்ண வேண்டியது இருக்குது, எடிட் பண்ணணும் நிறையா. அவன் கிட்ட நிப்பாட்டிட்டு கைஸ் அவன் டைம் பண்ணுறப்ப நான் கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகேவா? அவன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுட்ருக்கான். அவன் அப்படியே நிப்பாட்டிட்டு சரி அவன் எந்திரிக்கிறப்ப கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். கரெக்டாக கைஸ் ஃபைனலாக டைம் பண்ணி முடிச்சாச்சு கைஸ். டைம் வந்து எந்திரிக்கிறப்ப கன்டினியூ பண்ண முடியாமல் போச்சு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணல கைஸ், டைம். சரி விடுங்க, அதான் டைம் பண்ணியாச்சு. நீ உன்னை கூட்டி வெளியில் விட்டோம்னா அடுத்து இன்னொரு ஈகிளையும் பிடிச்சிட்டு வந்துடலாம் கைஸ். ஓகேவா? பின்னாடியே வரணும் தம்பி, பின்னாடியே வரணும். எப்படி இருக்கான்? காக்கா மாதிரி இருக்கான், அண்டங்காக்கா மாதிரி. உன்னை குட்டி வந்து இப்படி ஓரத்துக்காடி இப்படி நிப்பாட்டியாச்சு விசில் அடிச்சிடலாம் கைஸ். இன்வென்ட்ரி வீட்டு இருக்குது, ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டான். அவ்வளோதான், எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. நீ அடுத்து இன்னொரு இதை பிடிக்க போகும்போது கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகேவா? வீடியோ இருக்க லென்த்தாகவே போய்கிட்டுருக்கு. இவனை வச்சு அட்டாக் பண்ணி பார்க்கலாமா? இவனை அட்டாக் பண்ணுவானா? ஆமையை அட்டாக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அவனை அடித்தாலே ஓட ஆரம்பிச்சிருவான். இவனை அட்டாக் பண்ணுவான். இப்போ அடி போடே முடிச்சிடலாம் கைஸ். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மில்லி மட்டும் ஏற்ற வேண்டியது இருக்குது. ஏற்றணும்னா போதும். உட்காந்துக்கிட்டு கொடுத்தா தான் கைஸ் கொஞ்சம் பலமாக அடிக்குது. ஆனால் அவன் ஒரு படி கடிச்சாலே தள்ளி விட்டுறான் கைஸ் பின்னாடி. அதனால் நான் முடிய போயிடும் அவன் கதை. கடிச்சிக்கிட்டே இருக்கேன், ஆனால் இவ்வளோ நேரம் கடிக்கிறானே. எனக்கு அதுதான் ஆச்சரியமே. மில்லி ஏற்றணும் கைஸ், பயங்கரமாக ஏற்றணும் அவனுக்கு. இதுதான் ஹை லெவலு. அதனால் மில்லி பயங்கரமாக ஏற்றணும் ஒருத்தனுக்கு மட்டுமே. அவ்வளோதான் கொண்டாச்சு. எப்படி பார்த்தீங்களா? ஹீல் போசிங் ஏறுதா எனக்கு? ஈகிள்னால இதாங்க பயங்கரமே. ஈகிள்கிட்ட மூமெண்ட் மட்டும்தான் இருக்காது, மற்றபடி பயங்கரமாக இருப்பான். பெட்டர் கைஸ். ஆனால் ஈகிள் இந்த பெட்டரான்னு பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈகிளும் பிடிங்க. ஈகிள் தான் பெஸ்ட்டு. ஈகிள் தான் பெஸ்ட்டு. அவ்வளோதான் கைஸ். என்ன அவங்க வேறு பறக்கிறானா? விசில் அடிச்சாச்சு. நீ அடுத்த ஒன்று பிடிக்க கிளம்புவோமா? டக்குன்னு பிடிக்கணும்னு நானும் பார்க்குறேன். ஃபாஸ்ட்டாக போவோம் கைஸ். அவங்க ரெண்டுமே ஆணு. இப்போ நான் எனபிள் மீட்டிங் ஆன் பண்ணணும்னா ஒரு ஃபீமேல் வேணும். ஃபீமேல் இருந்தால் தான் கைஸ் மீட்டிங் ஆன் பண்ண முடியும். ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஒரு ஃபீமேல் மட்டும் பிடிக்கலாம் கைஸ். நீங்கள் 2 பேரும் மேலாக இருக்காங்க. ஃபீமேல் மட்டும் ஒன்று பிடிச்சிட்டு தூக்கிட்டு வந்துடலாம். அதோட பிடிச்சிட்டு ஆங்க்லோ அடுத்து பிடிக்கலாம் கைஸ். ஆங்க்லோ பிடிச்சிட்டு போதும், அதுக்கு மேலே டைமிங் வேண்டாம். ஆங்க்லோ மட்டும் ஒன்று பிடிப்போம். சரி இருங்க, நான் ஒரு டைனோவை தூக்கிட்டு வந்து ட்ராப்பில் போட்டு கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். எப்படியோ ஃபீமேல் ஈகிளை பிடிச்சிட்டு வந்தாச்சு கைஸ். இவன் அந்த கடிச்சிக்கிட்டே இருக்கிறான் விடாமல். எப்படியாச்சும் இந்த கேப்பில் மட்டும் போயிடணும் கைஸ். ட்ராப்புக்குள்ளே மட்டும் போகவும் விட மாட்டேன்றான் பாருங்க. நான் கரெக்டாக ட்ராப் கிட்ட போயிடுறேன், ஆனால் அடிச்சு தள்ளி விட்டுட்டே இருக்கிறான் கைஸ். கொஞ்சம் தூரத்துலேருந்து ஓடிடுவோம். இப்போ கரெக்டாக வந்துட்டேன் ட்ராப்புக்குள்ளாரையும். வரணும் எனக்கு வருவானா கைஸ்? இந்த ட்ராப்பை போட்டு அடிச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன். யாரும் அவனை அடிக்கும் அவன் மேலே சட்டுன்னு. அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு வந்துடுறான். வரான்.
அவ்வளோதான் கைஸ். உள்ளே பூந்து இங்கே அங்கே போயிட்டான், பெட்டடான்னு கிட்ட போயிட்டான் கைஸ். பெட்டடான்னு கிட்ட அங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவனை எப்படியாச்சும் இங்கிட்டு கூப்பிடணும். அங்கிட்டு ஓட்டான் பையன், அடிச்சுக்கிட்டே கூப்பிடுவோம் கைஸ். ஓகே, இப்போ வரட்டும், கிட்ட வரான். ஒரு ஷாட்டு வாங்கிட்டு அப்படியே நேராக ட்ராப்புக்கிட்ட போகிறான். ட்ராப்புக்குள்ளே போகிறான். வந்துட்டான் கைஸ், உள்ளுக்கு வந்துட்டான். வெளியில் வேறு போக முடியல, சிக்கிட்டேன் கைஸ். என்னை லாக் பண்ணிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு என் கதை உள்ளுக்கே. இதை தான் கைஸ் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். இந்த மாதிரி கூட்டி வர்றப்போ இந்த மாதிரி மட்டும் லாக் ஆகிடாதீங்க. உடம்புல லாக் ஆகிட்டேன் நான் கரெக்டாக. அவ்வளோதான், என்னால் வெளியவும் வர முடியாது. அது வரையும் யாரோ அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். விடாமல் தண்ணி வேறு வந்து தாவெடுத்து ஆரம்பிச்சிருச்சு. ஆர்மர் வெஸ்டிகஸ்லாம் பிடிக்கணும் கைஸ் கன்ஃபார்மு. அவ்வளோதான், போயிடுச்சு. நீ இறந்தும் போயிடுவோம் கொஞ்ச நேரத்தில். ஸ்பேன் ஆகிக்கலாம்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். அவ்வளோதான், மறுக்கையா 32வது லெவலு தான். ஃபீமேல் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். ஃபீமேல் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், பிடிச்சிட்டுலாம் வரல. அந்த இடத்துல ஸ்பேன் ஆகிறோம், நம்ம லூட் அடிக்கிறோம். எப்படி இருந்தாலும் ட்ராப்குள்ளே தான் கைஸ் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சத்தம் கேட்குது எனக்கு. இப்போ டக்குன்னு போயிட்டு அதை மட்டும் பூட்டி விட்டு வந்துட்டோன்னா இது நமக்கு தான். அவ்வளோ லாக் பண்ணி விட்டாச்சு. நீ என் லூட்டை தான் கைஸ் எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கும் தெரில. இவன் வேறு இங்கேயே நிற்கிறான். கரெக்டாக கடிச்சு வச்சுருவானோ? கிட்ட போனால் கடிச்சு வச்சுருவானு. அந்த சைடு போயிட்டு அங்கிட்டு விட்டு கிட்ட வந்துடுவோமா? அவன் பாருங்கள், கண் நிமிக்காமல் நம்மளையும் பார்த்துட்ருக்கான். கூர்மையாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம அங்கிட்டு போயிட்டு நம்ம லூட்டை மட்டும் இப்படி மேக்க எடுக்க பார்க்கலாம் கைஸ். நம்ம எடுத்தால் தான் அடிக்கவே முடியும். இவங்க வேறு சும்மாண்டு இல்லாமல் இவங்க பாருங்கள், அவ்வளோ கொடுத்து இவங்க முதல் கிட்ட கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போவோம் கைஸ். உட்காருங்கடா தம்பிகளா, உட்காரு. பாருங்க, போயிட்டு அங்கே போய் கழுவிக்கிட்டு தான் உட்காருவான் வர சிங்கம். உட்காருவானான்னு பாருங்க, உட்காரவே மாட்டேன்றாங்க. இது தொட்டுட்ருக்கேன், இறங்குறதுக்கு தொடுறதுக்கு நான் கொண்டான் மட்டும் பறந்துட்டு இருக்கான். சரி, பறந்துட்டு போகிறான். நம்ம டக்குன்னு போயிட்டு நம்ம லூட்டை மட்டும் எடுத்துட்டு டீம் பண்ண ஆரம்பிப்போம் கைஸ். இங்கிட்ட நான் கரெக்டாக வர்றப்ப வந்துடுறான். எப்படியாச்சும் இங்கேருந்து கிடைக்கிது கைஸ். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணிட்டேன். இப்படியே ஒரு கொத்தில் அப்படியே வந்துட்டேன். பின்னாடி இப்படியே லூட் எடுத்துட்டேன் கைஸ். அவ்வளோதான். யாரா அவன்? ஈகிள் வேறு நம்மளுக்கு அடித்தோடனே போய் அட்டாக் பண்ணுறாங்க கைஸ். நான் வேறு கூப்பிடணும். எல்லோரும் கிளம்பிட்டானுங்க. நீங்கள் வேறு இங்கிட்டு வரணுமே. அது வேறு கொன்று விட்டுற போகிறாங்க கைஸ். கொன்று விட்டாங்கன்னா கதையே முடிஞ்சு. இப்படியே வாங்கடா வாடா. இப்படியே வந்துட்டானுங்க பின்னாடியே. இங்கிட்டே உட்காரு கம்முன்னு. பின்னாடி வராதீங்கடா டே. அவன் கொஞ்ச நேரத்தில் உங்கள் கூட தாண்டா இருக்க போகிறேன். உங்களுக்கு வச்சு தானே நான் ப்ரீடே பண்ண போகிறேன். அவனை போய் அடிக்கிறீங்களாடா? சி பொண்ணுடா அது. நான் டானுங்கிறேன். ஹெல்த்தெல்லாம் அளவுக்கு இறங்கல கைஸ். சரி, நான் டவுன் பண்ண ஆரம்பிப்போம். அவ்வளோ டோப்பர் நெட்டானா என்ன? இங்கிட்ட வந்துட்டான். மாறி வராங்க கைஸ். இது அடிச்சுக்கிட்டே இருப்போம். அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாக் டவுன் பண்ணிடலாம். போடே. இன்னும் இங்கிட்டு பார்த்து போகிறேன். மேலே கீழே போயிருப்பான் கைஸ். யாரை படுதானே தெரிய மாட்டேங்குது. படுது. தொடர்ந்து அடிச்சு கொண்டே இருக்க போகிறேன். அவ்வளோதான் கைஸ். ஃபைனலாக எப்படியோ அன்கான்சியஸ் பண்ணி விட்டாச்சு. மீட்டு மட்டும் அவங்ககிட்டயாச்சும் இருந்து எடுத்துகிட்டு போனோம்னா கரெக்டாக இருக்கும் கைஸ். ஒன்றுக்கும் மீட்டு வெளியில் இறக்கிடுவோமா? அவ்வளோதான். வெளியில் இறக்கி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். மீட்டு வண்டையும் கம்மியாக தான் இருக்குது, எடுத்து வச்சுப்போம். ஒரு மீட்டு அவன்கிட்டயாச்சும் கிடச்சுன்னா பரவாயில்ல. இவன்கிட்ட இருக்குது கொஞ்சம். போதும்னு நினைக்கிறேன். போதும், போயிட்டு டீம் பண்ணுவோம். ஃபுட்டை வச்சு விட்டா வேலை முடிஞ்சு வந்துருச்சு. டக்குன்னு வந்துடுவோம். இதையும் மாற்றி விடு. அவ்வளோதான் கைஸ். ஃபைனலாக அப்படி டேம் ஆகட்டும். டேம் ஆகி முடிக்கட்டும் கைஸ். நான் டேம் ஆகி முடிக்கிறப்ப கன்டினியூ பண்ணுறேன். போகிறேன் இறக்கி விட்டு கரெக்டாக டேம் ஆகி முடிக்கிறப்ப கன்டினியூ பண்ணுறேன். ஆங்கிளோ வேறு பிடிக்கணும் அடுத்து. சரி, மீண்டும் சந்திப்போம் கைஸ். வெயிட் க்ரோ.
கைஸ் எப்படியோ ஒரு ஆங்கிளை தூக்கிட்டு வந்து போட்டேன். எந்திரிக்க ஒன்றும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. என்ன ஆயிடுச்சுன்னா கைஸ், ஆல்ரெடி ஒரு ஆங்கிளை வந்து டேம் பண்ணேன் அங்கே உள்ளுக்கே. அது தைலக்கோழி இருக்குல்ல, அது வந்துட்டு கைஸ் கடிச்சு கொன்று விட்டுருச்சு அதை. அப்போ ரெண்டாவது அவனை தூக்கிட்டு வந்து இதே இடத்துல தான், இதுக்கு அப்படியே அங்கிட்ட ஆப்போசிட்டில், ட்ராப்க்கு ஆப்போசிட்டில் அங்கிட்டு போட்டிருந்தேன். அங்கிட்டு போட்டு நாக் டவுன் பண்ணிவிட்டேன். ஒரு அடி தான் என்னை அடிச்சு கழுகு அதையும் கொண்டுருச்சு. மறுபடியும் போயிட்டு இது 3வது ஆங்கிலோ முடிச்சுட்டு வந்து இப்போ தான் ஃபீட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிடும் கைஸ். எந்திரிச்சோன்னே இந்த இடத்த விட்டு சருன்னு நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். வீட்டுக்கு கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன் கைஸ், ஓகேவா? வீட்டுக்கு போகும்போது கன்டினியூ பண்ணுறேன், ஏன்னா வீட்டுக்கு போயிட்டே கன்டினியூ பண்ணுறேன் கைஸ், அதான் கரெக்டாக இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். எப்படியோ ஃபைனலாக வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். ஓகே கைஸ், அவ்வளோதான், இதோட வீடியோ எண்ட் ஆகுது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபரு பண்ணி விட்ருங்க. அடுத்த ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.